வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு காரசாரமாக ஒரு தேங்காய் பொடி செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பொடி இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர சூடான சோறில் இதை போட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இந்த மாதிரி எப்படி பொடி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். தேங்காய் ஒரு 3/4 மூடி இருக்கும், 1/2 மூடிக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கிறேன். வரமிளகாய் இந்த மாதிரி நீட்டு மிளகாய் 20, பூண்டு பல் 20, சீரகம் ஒரு தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சட்டியில் நம்ம வச்சிருக்கிற மிளகாய் எல்லாம் போட்டு வெறுமனே வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் இந்த மாதிரி வறுபட்டதும் தட்டு காஞ்ச தட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத தட்டில் இதை மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம வச்சிருக்கிற பூண்டையும் இதுலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டில் ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்தது தேங்காய். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் சட்டிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈர சத்தம் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த தேங்காய் வதங்கி அந்த தேங்காயோட வாசம் வெளியில் வருது. இப்போ இதையும் பாருங்கள், தும்பப்பூ மாதிரி வெள்ளையாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி தெரியும். இது மாதிரி ஒரு பக்கம் வந்ததும் இப்போ இந்த தேங்காவையும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நம்ம வறுத்த பொருட்கள்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு அரவை கிண்ணத்தில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுத்தமாக ஈரம் இல்லாத பாத்திரமாக பார்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 10 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. இது கூட நம்ம வச்சிருக்கிற சீரகம், தேவையான அளவு உப்பு, இது மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைக்கணும். அப்போ தான் சாப்பாட்டிலெல்லாம் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.